லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சாருமதிக்கு திருமாறனோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். லேட் பண்ணிட்ட. சரி விடு, எது எப்ப நடக்கணுமோ அப்பதானே நடக்கும். அம்மா, உண்மையிலேயே உனக்கு என் மேல கோவம் இல்லையாமா? ஆரம்பத்துல கோவமா தாண்டா இருந்துச்சு. அப்புறம் போ உன் நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி அதை விடு. நீயும் சாருமதி நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். சொல்லுங்கம்மா. சாருமதியோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்க போய் நான் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன பண்ணீங்க? அந்த குழந்தை என் மருமக சாருமதிக்கும் என்ற பையன் அகிலனுக்கும் பிறந்ததுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை யாரோடதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக திருமாறன் குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கீங்க? அம்மா, நீ அப்படி சொன்னது ரொம்ப தப்புமா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ முதல்ல போனை வை. எதுக்கு கீழே இப்ப போனை கட் பண்ண? திரும்ப கால் பண்ணு. எப்படி உங்க அம்மா மனசாட்சியே இல்லாம இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க? சாரு, நீ டென்ஷன் ஆகாத. நான் அப்புறமா அம்மாக்கு கால் பண்ணி அவங்கள நல்லா திட்டி விடுறேன். இப்பவே கால் பண்ணி திட்டாக்கலாம். இல்ல சாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் அம்மா கிட்ட பேசியிருக்கோம். ஆரம்பத்துல எதுக்கு பிரச்சனை? இங்க பாரு, நான் அப்புறமா கால் பண்ணி அம்மாவை நான் கண்டிக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு, சரியா? எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும் அகிலா? உங்க அம்மா இப்படி என் பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரு, டென்ஷன் ஆகாத சாரு. அவங்க ஏதோ குழப்பத்துல அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் அவங்கள கண்டிச்சு சொல்லிக்கிறேன். நீ அமைதியா இரு சாரு, ப்ளீஸ் சாரு. நீ உங்க அம்மாவை கண்டிச்சிட்டா மட்டும் அவங்க பேசினதெல்லாம் சரியாயிடுமா? ப்ளீஸ் சாரு, கோவப்படாத சாரு. ஏய், உங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? ச்சே. எங்க ஹாஸ்பிடல் என்னங்க சொன்னாங்க? என்னடாச்சு? எங்க சொல்லாம போறீங்க? எங்க நில்லுங்க. என்னடாச்சு? எங்க 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 என்ன ஆச்சு? திருமாரா, என்ன ஆச்சுடா? குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சா? சொல்லுங்க. சொல்லுடா. ப்ளீஸ் சொல்லுடா. டேய் மாரா. டேய் திருமாரா, என்ன ஆச்சுங்க? என்னடா பேசிட்டு போயிட்டே இருக்க? ஏய், எங்க நீங்க சொல்லுடா. உங்ககிட்ட தான் கேக்குறேன். சொல்லுங்க. திருமாரா, உங்ககிட்ட கேக்குறேன். டேய், எங்க என்ன ஆச்சுங்க? டேய், சொல்லுங்க. என்னடாச்சு? எங்க ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஏதாவது எங்க சொல்லுடா. சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க ஹாஸ்பிடல்லாம் போகல, பாதி வழியிலே திரும்ப வந்துட்டீங்க தானே? நீ சும்மா இரு. இவன் ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பான், டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பான். திருமாரா, நீ சொல்லுப்பா. டெஸ்ட் எடுத்தாச்சுல்ல? ரிசல்ட் என்ன வந்துச்சு? இந்த குழந்தை யாரோடதா? உன்னோடதா இல்ல அந்த அகிலனோடதா? டேய் சொல்லு திருமாரா, ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு? சொல்லுப்பா. என்னாச்சு? ஹாஸ்பிடல் போனியா இல்ல ஆதிரா சொல்ற மாதிரி பாதி வழியிலே திரும்பி வந்துட்டியா? அப்படி நீ வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சொல்லு, என்னாச்சு? சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. என்னதாங்க ஆச்சு? டேய் ஏதாவது பேசடா. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? டெஸ்ட் எடுத்தா இல்லையா? எடுத்தாச்சு.
ரிப்போர்ட் வர இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகுமா? வரட்டும் வரட்டும். ஆனா அது வரைக்கும் நான் இந்த குழந்தைய கையால கூட தொட மாட்டேன். இங்க பாரு, நீ இந்த குழந்தைய தொடாத. ரிப்போர்ட் வந்து இது உன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் இந்த குழந்தைய தொடுவேன். இல்ல இது அகிலனோட குழந்தையா மட்டும் இருந்துச்சு, இந்த குழந்தைய நான் தொடவே மாட்டேன். இந்த வீட்டுல நான் இருக்கவும் விட மாட்டேன். சரியா திருமாரா? டேய் சரின்னு சொல்லுடா. அம்மா, நானே இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கேன். நான் எதுவும் பேச விரும்பல. எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கம்மா. டேய் சரின்னு சொல்லுடா. அம்மா, முதல்ல எது போங்கம்மா நீங்க. நீ மட்டும் அந்த அகிலனோட குழந்தையா இருந்த அவ்வளவுதான் உனக்கு. இத்தனை நாளா உங்க உயிருக்கு உயிரா நினைச்ச குழந்தைங்க இவ. யாரோ சொல்றத நம்பி குழந்தைய பறிச்சிடாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, இவ உங்க குழந்தை தாங்க. அகிலனோட அம்மா எதுக்காக இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாங்கன்னு தெரியவே இல்ல. அவங்க பேச்செல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாருமதி தான். அந்த சாருமதி உங்களை விட்டு போனதுனாலதான். கடவுளே, அந்த சாருமதியால இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரியலையே. நீ கவலைப்படாதடா தங்கம். நீ எங்க குழந்தைதான், இந்த வீட்டோட வாரிசுதான். நீ இங்கதான் வளருவ. எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை நான் பெரிய மாட்டேன்டா. இதுவும் மேல சத்தியம். எல்லாரையும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாளா நீங்க யாரும் என்ன மதிச்சது கூட இல்ல. அதுக்கு தண்டனையா இனி உங்க எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்க போறதே இல்ல. கிடைக்கவும் விட மாட்டேன். கடவுளே, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்பதான் வரும்? அதுல என்ன ரிசல்ட் வரும்னு யோசிக்க ரொம்ப பதட்டமா இருக்கே. அத நினைச்சு இந்த வீட்ல யாருக்குமே நிம்மதி இல்ல. குழந்தை நிச்சயமா திருமாறனோட தானே ஆதிரா முழுசா நம்புறா. அந்த குழந்தைய தான் குழந்தையா நினைச்சு அத பாசமா வளர்க்கிறா. ஆனா திருமாறன பெத்த வைவ இவளால குழந்தைய தான் பையனோட குழந்தை தான் நம்ப முடியல. அந்த ருக்மணி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒருவேளை குழந்தை அகிலனோட குழந்தைய இருக்குமோ, அப்படி இருந்தா குழந்தைய விட்டு விட்டு அனுப்பிடுவேன்னு வாய்க்குசாம சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் சொல்றது சாரதா? அகல்யா குழந்தைய மட்டுமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ஆதிராவோட நல்ல மனசையும் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆதிராவை யாரோ மாதிரி நினைச்சு அகல்யா அவளை முடிஞ்ச அளவுக்கு கொடுமைப்படுத்துறா. அம்மா கரிதா தம் மருமகளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு பார்த்தா அவ பெத்த புள்ள திருமாற
அவன ஆதிராவை தான் பொண்டாட்டியா நினைக்காம ஒரு வேலைக்காரியா நடத்திக்கிட்டு இருக்கான். என் புள்ள மதியழக சுபத்ராவை புரிஞ்சுக்காம அவளுக்கு துரோகம் பண்ணா. அந்த பாவம் தானோ என்னவோ மதியழகம் பெத்த பொண்ணு ஆதிரா இந்த திருமாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா. பாட்டி, இப்போதைக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேரை இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கலனாலும் போக போக என்ன அவரை முழுசா புரிஞ்சு பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. ஆமாமா, ஆதிரா சொல்ற மாதிரி எனக்கும் திருமாறன் சீக்கிரமா ஆதிராவை புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கை இருக்குமா. அதனால நீங்க ஆதிராவை நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் குழந்தைய பத்தி தான். கடவுள் புண்ணியத்துல குழந்தை திருமாறனோடது தானே டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ரிசல்ட் வந்துடணும். அப்போதான் நம்ம எல்லாருக்குமே நிம்மதி. கவலைப்படாதீங்கம்மா, ரிப்போர்ட் எப்படி வந்தா என்ன, அது நிச்சயம் திருமாறன் குழந்தைதான். எக்காரணத்தை கொண்டு நான் குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, மகிழினி இந்த வீட்டுல தான் வளருவா. அத சொல்றதுக்கு நீ யாரு? தப்பி தவறி அந்த ரிப்போர்ட்ல அந்த குழந்தை அகிலனோட குழந்தைன்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல அந்த குழந்தை இருக்க விட மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன். அதை தடுத்தேனா குழந்தையோட சேர்த்து உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். இது சத்தியம். ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக என் குடும்பத்தை எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கிற? உன்னை பெத்த பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் அவ இந்த வீட்டை சேர்ந்து அங்கெல்லாம் போக கூடாது. எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியலையா? சாதாரண வலியாதான் இருக்கும். எதுக்கு நீங்க அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க பாட்டி? அம்மா, என்னங்க தண்ணி குடிங்க. ஒண்ணு இல்ல பாட்டி. பாட்டி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி. கடவுள் சீக்கிரமே நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. நீங்க தைரியமா இருங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. பரவாயில்ல, நீ இந்த வீட்டுக்கு வரும்போது முன்கோவக்காரியா வந்த. ஆனா இப்போ ரொம்ப பக்குவமா ஒரு அம்மா மாதிரி எனக்கே ஆறுதல் சொல்ற. சாரதா, என்ன ஆச்சுன்னு சொல்லு சாரதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாரதா. ஒண்ணு இல்லைங்க தாத்தா, பயப்படாதீங்க. சாதாரண கேஸ் பெயினா தான் இருக்கும். இருந்தாலும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரிம்மா, நீ இவள ரூம் கூட்டிட்டு போய் படுக்க வைமா. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு போமா. பாட்டி, டாக்டர் வந்துருவாரு. நீங்க ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க பாட்டி, வாங்க. வாங்கம்மா. மெதுவா மெதுவா வாங்க பாட்டி. ஏய், அத்தைக்கு நெஞ்சுவலி வந்ததுக்கு நீதாண்டி காரணம். ஏன் தான் இவ்வளவு மோசமா இருக்கியோ? 1000 இருந்தாலும் அவங்க உன்னை பெத்த அம்மாடி. அவங்களுக்கு நெஞ்சுவலி வந்ததும் முதல்ல நீதான் துடிச்சிருக்கணும். ஆனா ஆதிரா பாத்தியா, பதறி போய் ஓடுறான். நீ அவளை தடுக்கிற. அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரியா இருக்கு. மாமா விடுங்க மாமா. என்ன இருந்தாலும்
நீங்க அத்தைய கை நீட்டி அடிச்சது தப்பு மாமா. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நாளுக்கு நாள் இவ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கா. இவள அடிச்சாதான் புத்தி வரும். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே அத்தைய அடிக்காதீங்க மாமா. ஏய் பாத்தியா, உனக்காக ஆதிரா எப்படி பறிஞ்சு பேசுறா? நீயும் இருக்கியடி. என்னடி நல்ல மாதிரி நடிக்கிறியா? இவ்ளோ நாளா உங்க அம்மா சுபத்ரா நல்ல மாதிரி நடிச்சு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருந்தா. இப்ப நீ நல்ல வேஷம் போடுறியா? கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல என் புருஷன் என்ன அடிச்சதே இல்ல. இன்னைக்கு ஒன்னால என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. பாத்தியாமா இவ எப்படி பேசுறான்னு? விடுங்க மாமா. போதும், நிறுத்து. உன்னோட நடிப்புல தாங்க முடியல. சே, செல்லக்குட்டிக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இப்படி அழறீங்க? அழாதீங்கம்மா, அழக்கூடாது. சரி சரி சரி, அழக்கூடாது தங்கம். ஓ அழாதீங்கம்மா, அழாதீங்க. சரி சரி சரி, அழாதீங்க. ஏன் அழறீங்க? அழாதீங்க செல்லக்குட்டி, நீங்க அழக்கூடாது. எதுக்கு அழறீங்க? ஒருவேளை நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சிருவீங்களோன்ற பயத்துல அழறீங்களா? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது தங்கம். உன்னை எங்களை விட்டு பிரிக்க கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. அழாதம்மா, அழாதீங்க. ஏ ஆதிரா, குழந்தைய கொடு. எதுக்கு? டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்குறதுக்காக திருமாறன் கூட ஹாஸ்பிடலுக்கு போகணும். குழந்தைய திருமாறன் கிட்ட கொடு. நான் தர மாட்டேன். ஏ குழந்தைய கொடு. தர மாட்டேன். ஏய் கொடு. ஏய் என்ன விளையாடுறியா? குழந்தைய கொடு. கொடு. நான் தர மாட்டேன். டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இந்த குழந்தை அகிலனோடதுன்னு தெரிஞ்சா திருமாறன் அப்படியே ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்துருவான். நேரமாகுது, சீக்கிரமா குழந்தைய கொடுத்து அனுப்பு. நான் மாட்டேன். என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். என்னது உன் குழந்தையா? நீதான் அத 10 மாசம் சுமந்து பெத்தியா? குறேன்னு சொல்றல, குடு. முடியாது. இங்க பாருங்க, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல பார்க்கவே வேண்டாம். இவ உங்க குழந்தை தான். தயவு செஞ்சு ஹாஸ்பிடல்ல போக வேண்டாங்க. டேய் சொல்றத கேளுடா, ஹாஸ்பிடல்லாம் வேண்டாம்டா. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததே மறந்துடுறா. ரூமுக்கு போடா, போ. ஏய் மாறா, நீ மத்த விஷயத்துல தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல மட்டுமாவது கேளுப்பா. அது உன் குழந்தை தான்டா. அதை நிரூபிக்க உனக்கு எந்த டெஸ்டும் தேவையில்லப்பா. ஆமாடா மாறா, போகாதடா. அந்த ருக்மணி சொல்றதெல்லாம் போயிடா. அவ பேச்சை கேட்டு தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகாதடா. இந்த ஒரு விஷயத்திலேயாவது நாங்க சொல்றத கேளுடா. டேய் என்ன எல்லாரும் இப்படியே சொல்றாங்க? இவங்க பேச்சை கேட்டு திருமாற ஹாஸ்பிடலுக்கு போகாம வீட்லயே இருந்துருவானோ? ஐயோ, இவன் ஹாஸ்பிடலுக்கு போனாதான் குழந்தை இவனோடது இல்ல அந்த அகிலனோடதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டாம். உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தத சுத்தமா மறந்துட்டு நிம்மதியா வீட்லயே உட்காரு. சொல்றத கேளுங்க. நிறுத்துங்க. என்ன எல்லாரும் ஆளாளுக்கு அவனை குழப்பிட்டு இருக்கீங்களா? இந்த குழந்தை யாரோடதுன்னு நான் ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இவன் ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாதான் முடியும்.
தேவையில்லாம அவனை யாரும் தடுக்காதீங்க. சொல்றத கேளுமா. வாய மூடுங்க. ஏய் குழந்தைய குடு. அத்தை நான் கொடுக்க மாட்டேன். குடுறே. மாட்டேன் விடுங்க. அகல்யா ஏன் இப்படி பண்ற? சொல்றத கேளு அகல்யா. அவளை விடுன்னு சொல்றல. அகல்யா மாட்டேன் குடு. ஏய் டடா. ஏய் சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இங்க பாருடா, நான் மறுபடியும் சொல்றேன். ரிப்போர்ட்ல இந்த குழந்தை அகிலனோடதுன்னு தெரிஞ்சா பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாது. இதை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்துரு போ.